எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி, இந்த 2 கிரகங்கள் சேரும்போது என்ன பலன் கொடுக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு கான்செப்ட்டு. நிறைய ஜாதகங்களை அனலைஸ் பண்ணி இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை பற்றி நீங்கள் ஷேர் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இப்போ உதாரண ஜாதகம் ஒன்றை வந்து பார்ப்போம். இந்த ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து விருச்சிக லக்னத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். விருச்சிக லக்னத்துக்கு 8வது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி வரும். விருச்சிகத்துக்கு 8வது இடம் வந்து மிதுனங்கிறது 8வது வீடாக வரும். அப்போ மிதுன ராசியுடைய அதிபதி வந்து புதன். அப்போ வந்து புதன் தான் 8ஆம் அதிபதியாக வராரு. லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி புதன். விருச்சிக லக்னத்துக்கு காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்போ காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி இயற்கையிலேயே செவ்வாய், லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி புதன். அப்போ செவ்வாயும் புதனும் ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து விருச்சிக ராசியில் இருக்குது, புதன் வந்து கும்ப ராசியில் இருக்குது. இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைரெக்டாக கனெக்ட் ஆகலை, நட்சத்திர ரீதியாக வந்து கனெக்டாக இருக்குது. செவ்வாய் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் இருக்குது, புதன் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்குது. செவ்வாய் புதன் நட்சத்திரத்தில் இருக்குது, புதன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ நட்சத்திர ரீதியாக வந்து செவ்வாயும் புதனும் வந்து கனெக்ட் ஆகிருக்குது. அதாவது லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி வந்து நட்சத்திர ரீதியாக கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது நான் பார்த்த ஜாதகத்தை அனலைஸ் பண்ணதில் நான் அவங்களுடைய ப்ரிடிக்ஷனை தான் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து என்னுடைய சொந்த புரிதல் கிடையாது. ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய அனுபவங்களையும் வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ செவ்வாயும் புதனும் வந்து கனெக்ட் ஆனதுனால, புதன் அப்படிங்கிறது கல்விக்காரகன், செவ்வாய் அப்படிங்கிறது வந்து நிலக்காரகன், அதே மாதிரி வந்து விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குறிக்கிறதும் செவ்வாய் தான், மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிறதும் செவ்வாய் தான், மருத்துவம் தான் மெடிக்கல், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து செவ்வாய் வந்து குறிக்குது, சகோதரனை குறிக்கிறதும் செவ்வாய் தான். அப்போ செவ்வாய் காரத்துவங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், புதன் காரத்துவங்களை கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அப்போ செவ்வாயும் புதனும் கம்பைன்ட் ஆகும்போது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, இந்த மிக்ஸான என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் புதன் நட்சத்திரத்துலேயும் புதன் செவ்வாய் நட்சத்திரத்துலேயும் பரிவர்த்தனை ஆயிருக்கு. அப்போ இது என்ன, இந்த ஜாதகர் வந்து அவர் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னார் அப்படின்னா, செவ்வாய் புதன் வந்து நட்சத்திர பரிவர்த்தனை ஆனதுனால இவர் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து ஆராய்ச்சியாளராக இருக்கார். அதாவது விளையாட்டுத்துறையில் ஆராய்ச்சியாளராக இருக்கார் இந்த ஜாதகர். ஏன்னா செவ்வாய் வந்து விளையாட்டு, புதன் வந்து ஆராய்ச்சி. அப்போ விளையாட்டுத்துறையில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறவராக இருக்கார். இது 8ஆம் அதிபதியாக வர்றதுனால, புதனும் 8ஆம் அதிபதியாக வருது, செவ்வாய் வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியாக வர்றதுனால ஸ்போர்ட்ஸில் வந்து மறைமுக உண்மைகளை வந்து இவர் ஆராய்ச்சி பண்ணி நிறைய விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சி வெளி உலகத்துக்கு வந்து சொல்லியிருக்காரு இந்த ஜாதகர். இதுதான் வந்து இவர் ஜாதகத்துலேருந்து நான் கண்டுபிடிச்ச விஷயம். இப்போ இந்த ஜாதகத்தை நடந்த இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, புதன் வந்து அஷ்டமாதிபதியாக வர்றதுனால, இந்த 2 அஷ்டமாதிபதியும் கனெக்ட் ஆகிறதுனால, ரெண்டுமே 8வது கிரகங்கள் 8ஆம் அதிபதியாக வர்றதுனால, அந்த 2 கனெக்ட் ஆகிறதுனால நிறைய அவமானத்தை வந்து இந்த ஜாதகர் வந்து சந்திச்சிருக்காரு, நிறைய விபத்துகளை வந்து இந்த ஜாதகர் வந்து சந்திச்சிருக்காரு. அப்போ விபத்து அவமானங்கள் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம்தான் வந்து இது 4வது இடத்தோட கனெக்ட் ஆகுதா, லக்னத்தோடையும் 4வது இடத்தோடையும் இந்த 2 பிளானட்ஸ் கனெக்ட் ஆகிறதுனால இந்த ஜாதகர் மூலிமா இவங்க தாய் வந்து மேன்மையடைகிறாங்க. இந்த விபத்து, அசிங்கம், அவமானம் இதெல்லாம் பட்டதுக்கப்புறம் வந்து இந்த ஜாதகர் வந்து வீடு கட்டி நல்லா வாழ்கிறாரு. இதுதான் வந்து இந்த ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணதில் நான் கண்டுபிடிச்ச விஷயம். இப்போ இது வந்து இன்னொரு உதாரண ஜாதகம் வந்து பார்ப்போம். இதில் வந்து நட்சத்திர ரீதியாக தான் வந்து 2 கிரகங்கள் வந்து தொடர்பு கொண்டிருக்கு. 2வது உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னம் வேறு, ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி வந்து குருவாக வருவார், காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி வந்து செவ்வாயாக வருவாங்க. அப்போ செவ்வாயும் குருவும் வந்து சிம்ம ராசியில் வந்து சேர்ந்துருக்குது. இப்போ முதல் உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் வந்து எதிரி கிரகங்கள், ஆனால் இங்கே வந்து குரு செவ்வாய் அப்படிங்கிறது வந்து நட்பு கிரகங்கள். அப்போ நட்பு கிரகங்கள், அதாவது 8ஆம் அஷ்டமாதிபதியாக வரக்கூடிய 2 கிரகங்களும் நட்பு கிரகங்களா பகை கிரகங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நட்பு கிரகங்கள் அப்படிங்கும்போது பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும், பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுவே வந்து எதிரி கிரகங்களாக இருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனையை சந்தித்து தான் அவங்க வந்து ரொம்ப பெரிய லெவலில் முன்னேறுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஜாதகமும் பார்க்குறாரு,
அதே மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து ரிசர்ச் பண்ணி அதில் நிறைய விஷயங்களை வந்து வெளியுலகத்துக்கு வந்து சொல்லியிருக்காரு இந்த ஜாதகர். ஃபஸ்ட்டு உதாரணத்தில் சொல்லப்பட்ட ஜாதகர். ரெண்டாவது உதாரணத்தில் சொல்லப்பட்ட ஜாதகர் அதனுடைய இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. இங்கே வந்து 8ஆம் அதிபதி குருவும் 8ஆம் அதிபதி செவ்வாயும் ஒரே ராசியில் வந்து டைரெக்டாகவே கனெக்ட் ஆகிருக்குது. இந்த மாதிரி கனெக்ட் ஆகிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இவர் வந்து என்ன சொல்கிறது, அதாவது வந்து ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இவர் வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு எல்ஐசி மாதிரி வந்து வேலை பார்க்குறாரு. எல்ஐசி ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதில் வந்து நிறைய வந்து சம்பாரிச்சிருக்காரு. அது சம்பாத்தியத்து மூலமாக வந்து வீடு கட்டி வாழ்கிறாரு. ஏன்னா இது 4வது இடத்துல வந்து இந்த 2 பிளான்ஸும் கனெக்ட் ஆகிறதுனால 8வது இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா இந்த 4வது இடம் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதாவது இந்த 8வது இடங்கிறது ஆயுளை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து கொஞ்சம் மறைமுக விஷயங்களை சொல்லக்கூடியது, மறைமுகமாக கடன் வாங்குறது சொல்லக்கூடியது. அதே மாதிரி வந்து தரகர் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி வந்து அதாவது வந்து மறைஞ்சிருந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய வேலை எல்லாமே வந்து 8வது இடத்தை வந்து குறிக்குது. வெளிநாட்டுக்கு வந்து ஏஜெண்ட்டாக இருந்து வெளிநாட்டுக்கு வந்து மக்களை வந்து போக வைக்கிற வேலை, ட்ராவல் ஏஜென்சின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அல்லது வந்து வெளிநாட்டுக்கு வந்து படிக்கிறதுக்காக எஜுகேஷன் இன்ஸ்டியூட் மூலிமா இங்கேருந்து ஃபாரினுக்கு வந்து மக்களை வந்து படிக்க வைக்கிற வேலையை பார்க்குறது, எல்ஐசி ஏஜென்ட்டாக வேலை பார்க்குறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புரோக்கராக இருந்து வேலை பார்க்குறது. மறைமுக விஷயங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பாவத்தை விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா இந்த 2 கிரகங்கள் வந்து 4வது இடத்துல கனெக்ட் ஆகிறதுனால இவருக்கு வந்து சொத்து பத்து வந்து நிறைய சேர்ந்துருக்கு. நிறைய வீடு கட்டியிருக்காரு, எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் கூட கட்டியிருக்காரு. இந்த வேலை பார்த்ததன் மூலிமா லாபம் கிடச்சி இது வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். 4ங்கிறது படிப்பு தானே, கல்வி தானே, ஸ்கூல் தானே 4வது இடம். அப்போ வந்து 4வது இடம் வந்து ஆக்டிவேட் ஆகுது. இந்த அதாவது 8ஆம் அதிபதி ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா இந்த 2 கிரகங்களும் சேர்ந்துருக்குது. இயற்கையிலேயே 8ஆம் அதிபதி, இது வந்து லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி, 2 சேர்ந்துருக்கிறதுனால இந்த 8வது வீட்டினுடைய வேலையை செய்யும்போது இது மூலிமா வந்த வருமானத்தின் மூலிமா இவர் வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்கூல்ஸ் வந்து நிறையா கட்டியிருக்காரு. நிறைய வந்து வருமானம் வந்து இது மூலியமாகவும் சம்பாதிக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து 8வது வீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா இதுவும் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ 2 இடமும் கனெக்ட் ஆகும். அதாவது இந்த 2 பிளான்ஸ் வந்து எந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கோ அந்த பாவமும் ஆக்டிவேட் ஆகும். 8ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா இந்த பாவமும் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ இந்த கிரகங்களை பொறுத்து அதனுடைய காரகத்துவங்களை பொறுத்து மாறும். இப்போ குரு வந்து குழந்தைகளை குறிக்கிறது. அப்போ வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு, அதாவது வந்து ஸ்கூல் கட்டி குழந்தைங்களை படிக்க வைக்கும்போது இந்த பாவம் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு, 4ஆம் பாவம். ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் 4ஆம் பாவம். அப்போ குழந்தைகள் தான் அங்கே போய் படிப்பாங்க. அப்போ வந்து இந்த குருவை வந்து அவர் ஆக்டிவேட் பண்ணுறாரு. அதுவே வந்து அஷ்டமாதிபதியாக வர்றதுனால இந்த தொழில் பண்ணுறது மூலிமா இந்த ஸ்கூல் கட்டி இப்போ வந்து நல்ல முன்னேற்றம் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு. இந்த ஃபஸ்ட் இதில் இருக்கிற ஜாதகர் வந்து ஸ்போர்ட்ஸ் ரீதியாக ஏதாவது மூளையை குறிக்கக்கூடிய இடம் வந்து லக்னம், அதில் செவ்வாய் இருக்கிறதுனால விளையாட்டுத்துறை ரீதியாக வந்து புதன் வந்து கல்வி, விளையாட்டுத்துறை ரீதியாக வந்து இந்த புதன் அப்படிங்கிற கிரகம் கனெக்ட் ஆகிறதுனால ஆராய்ச்சி கல்வி, அதாவது வந்து ஸ்போர்ட்ஸில் ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச்சராக இருக்கார். 8ஆம் அதிபதி புதனாக வர்றதுனால இவர் ஜாதகமும் வந்து ஜாதகராகவும் இருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ 2மே வந்து 8ஆம் அதிபதி தான் கனெக்ட் ஆகுது. ஆனால் இவர் வந்து ஜாதகராகவும் ஸ்போர்ட்ஸ் ரிசர்ச்சராகவும் இருக்கார். இவர் வந்து கல்வி நிறுவனத்துக்கு வந்து தலைவராக இருக்கார். எது மூலிமா தலைவராக இருந்தார் அப்படின்னா ஒரு ஏஜெண்ட்டாக இருந்து, எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருந்து இவ்வளோ விஷயங்களை வந்து இவர் சாதிச்சிருக்காரு. அப்போ ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த கிரகங்கள் மாறும்போது அந்த பலன்களும் மாறுது. இப்போ இதே இது வந்து 5வது இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கிரகங்கள் வந்து 5வது இடத்துல கம்பைண்ட் ஆயிருந்துச்சுன்னா கோயில் கட்டி வாழ்ந்துருப்பார். இந்த ஜாதகர் வந்து கோயில் கட்டி அது மூலிமா வந்து நிறையா சம்பாத்தியத்தை வந்து பண்ணியிருப்பார். ப்ரைவேட்டாக வந்து கோயிலே கட்டலாம் 5வது இடத்துல குருவும் செவ்வாயும் கம்பைண்ட் ஆயிடுச்சுன்னா. ஆனால் இந்த மறைமுக விஷயங்கள் மூலிமா தான் இந்த கோயிலுக்கு வந்து ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஜாதக அனலைசேஷன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய மேலான கருத்துக்களை வந்து நான் எதிர்பார்க்குறேன். உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி எதுவும் சம்பவங்கள் நடந்திருக்கா? இந்த 2 8ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியும் காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதியும் சேரும்போது உங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.